Hi, hello, my cute armies. Welcome to my channel, my baby girl BDS7. நான் உங்கள் வைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விமன் குக்கோட ஒரு FF தாண்டா பார்க்க போகிறோம். த 3 Powerful Vampire Kings Part 8 அண்ட் போன பார்ட் 7 இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு இப்போது அவங்கள வேம்பயர்ஸ் இல்லையா தெரிஞ்சே ஆகணும், வேம்பயர்ஸ் இல்லைன்னு நிரூபிச்சாகணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபீவராக வேறு இருந்திருக்குமா, அந்த ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஒரு என்ன மிக்ஸ்டு ஃபீலிங்லேயே நீங்கள் அந்த செயினில் இருக்க ஷார்ப்பான இது வச்சு உங்கள் கையை கிழிச்சிட்ருப்பீங்க. ஸோ கரெக்டாக அவங்களோட நர்வ்ஸ் சிஸ்டம் இருக்கும்ல, நர்வ்ஸ் கிட்டே கிழிச்சிட்டிங்க. கரெக்டாக அந்த இடத்துல கிழிச்சிட்டிங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ப்ளட்டு செம்மையாக லாஸ் ஆகிட்ருக்கு. கிட்டே வரலான்னு பார்க்குறா. நீங்கள் ஃபஸ்ட்டு மேம் பேரா இல்லையா சொல்லுவி ப்ளீஸ் சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களால் முடியல, நிற்கக்கூட முடியல. ஷியானா கத்திகிட்ருக்கா, என்ன வைன் பண்ணிகிட்ருக்க பைத்தியமாக சொல்லிவிட்டு உங்களால் முடியல, தள்ளாடிட்டே நிற்கிறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. பிளட் ஸ்மெல் வேறு. ஜிமினும் ஜேக்கவும் டெம்ப்ட் ஆகிட்ருக்காங்க, வீக்கும் டெம்ப்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, வைன் அவள் என்ன சொன்னாலும் இப்போ கேட்க போகிறதில்ல. வேம்பயர் இல்லைன்னு சொன்னாலும் இப்போது அவள் இந்த நிலமையில அவளுக்கு புரிய போகிறதில்ல. பட் அவங்க வேம்பயர் தான். பட் இல்லைனாலும் இல்லைன்னு தான் ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கா. சத்தியமாக ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் வேம்பயர் இல்லை வைன்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி அப்போ கிட்ட வா சொல்கிறீங்க. அவகிட்ட தான் நின்றுட்டுருப்பீங்க. சரி அப்போ கிட்ட வா சொல்கிறீங்க. வியும் கிட்ட வர்றாரு. அவர் கண்ணெல்லாம் ரெட்டாக மாறுது. உங்கள் அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃபெயிண்ட் ஆக போகிற ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த டிசீனஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக கிரிகிரின்னு போகுது. ஸோ நீங்களே உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ வியோட கண்ணை பார்க்க முடியல. அவர் கண்ணெல்லாம் அப்படியே பிளட் ரெட் கலரில் மாறிடுச்சு. அவர் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி கிட்டே எடுத்து பார்க்குறாங்க. எல்லோரும் கடிக்க போகிறாங்க தான் பார்க்குறாங்க. பார்த்தா கையை பிடிச்சி அவரோட கர்ச்சீஃப் எடுத்து கையில் நல்லா டைட்டாக கட்டுறாரு. கட்டிட்டு உங்களை அப்படியே என்ன சொல்கிறது, இந்த அரிசி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா, தோலில் போட்டுட்டு, அது மாதிரி தூக்கிட்டு தலை தெறிக்க ஓடுறாரு. 15th ஃப்ளோரில் இருக்கீங்க. லிஃப்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணி பார்க்குறா, லிஃப்ட்டும் ஒர்க் ஆகலை. இந்த நேரம் பார்த்து லிஃப்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. வரத்துக்குள்ளே ஏதாவது ஆகிடும். டக்குன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கினாலே ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். பட் 5 நிமிஷத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பட் இங்கே நடக்கிற விஷயமே எதுவும் தெரியல. ஹாஸ்பிட்டல்லாம் மற்ற யாருக்கும் தெரியல, ஸ்டாஃப்ஸ்க்கெலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஷியானாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போது அவன் கன்ஃபியூஸ்ட் இதுவில் இருக்கா. பைத்தியம் பிடிக்கும் இந்த ஒயன் பொண்ணு ஏன் இது மாதிரி பண்ணான்ட்டு. அந்த ஓலன் வேறு பார்த்து ஜிமினியும் ஜேக்கையும் பார்த்து அப்படி ஒரு டெத்து கிளார் விடுது. என்னடா என்னை அட்டாக் பண்ணிங்கள, உங்கள் வண்டவாளையெல்லாம் தண்டவாளையம் போது சொல்லிவிட்டு அது வேறு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கு. ஜேகேக்கு அதை போட்டு நான் நசுக்கிறேன் கொன்னுடுறேன்னுட்ருக்கான் ஜிமின். இப்போ நீ ஒன்றும் பண்ண முடியாது, வாய்ந்தானே அதை காப்பாற்றினா, இனிமேல் கை கூட வைக்க முடியாது சொல்லிவிட்டு ஜிமின் ஜேகே கிட்ட சொல்கிறான். ஜேகேக்கும் புரியுது. பட் இதெல்லாம் கான்வர்சேஷன் அவங்களே போயிட்டுருக்கு. விஸ்பராலாம் அழுதுட்ருக்கான். ஐயோ வயனே ஏன்டி பைத்தியம் மாதிரி பண்ணுறேன்ட்டு. இப்போ அவங்க 4 பேருமே கிளம்பி வீக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்கல. ஒரு 10 to 20 times கிட்டே எல்லோரும் மாற்றி கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஃபைனலாக ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலும் இது பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு பார்த்தா நீங்கள் இப்போதைக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களை. அவ்வளோதான், தலையில் கை வச்சுட்டு அழுதுட்ருக்காரு. சியானா பார்த்துட்டு நீ எதுக்கு அழுவுற சொல்லிட்டு சியானா கேட்குறா. நான் அழாமல் இல்லை, எனக்கு புரியல, ஏன் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் நம்பிடுவீங்களா சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை உனக்கு புரியுதா இல்லையா, அந்த ஓலான்ற பேர்ட் எங்களை ஃபேரிஸ்னுது, எங்களுக்கும் அது சென்ஸ் ஆகுது, புரியுதா இல்லையா, வைன் பர்த்டே அன்றைக்கி தான் கன்ஃபார்ம் நடக்கும்போது அடித்து சொல்லுது. சரி அதை கூட விட்டுரு. இப்போ அது அந்த நிலமையில் இருந்தது. வையன் தானே தண்ணி தொட்டியிலலாம் குதித்து, அதாவது அந்த வாட்டர் டேங்க்கில் தானே குதிச்சு ஏதோ பண்ணா. அப்போ அவளுக்கு சம்திங் அவளோட ஆறாவில் பவர் இருக்குதுன்னு தானே அர்த்தம் சொல்லிட்டு சியானா சொல்கிறா. சரி நீங்கள் இது மாதிரி இருந்துக்கோங்க, நாங்கள் ஜஸ்ட் ஆர்டினரி ஹியூமன்ஸ் தான், உங்களை லவ் பண்ணதை விட என்ன பண்ணோம்
அவளை ட்ரூவாக லவ் பண்ணேன், அதை தவிர நான் வேறு எதுவும் பண்ணலை, இதுக்கு என்னை இது மாதிரி ஹர்ட் பண்ணிகிட்ருக்கா சொல்லிட்டு அப்படி அழுதுட்ருக்கான். ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து உங்களை வந்து நார்மல் வேர்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வீட்டில் ஒரு பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்ல. ஸோ வந்து ஜின்னுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் வந்து என்ன நடந்ததுன்னா, விளையாடிட்டு இருக்கும்போது தடிக்கி விழுந்து கையறுத்துக்குச்சு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே காலேஜில் இருக்க மற்றவங்களும் தூக்கிட்டு சிசிடிவி கேமராலாம் இருக்கும்ல, தூக்கிட்டு போகும்போது அப்படி தான் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் கால் பண்ணி. இப்போ பிரின்ஸிபல் கூட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்ருக்காங்க என்னாச்சு வைன்னு சொல்லிட்டு. இல்லை சார், இப்போ வைன் கொஞ்சம் நார்மல் தான், பட் ஃபீவரிஷ்ஷாக இருக்குது. ஓகே, ஸ்டெயின் பண்ணால் ப்ளீட் ஆகும் கையில். அவள் வந்து சொல்கிறா, இல்லை சார், நாங்கள் வந்து ரிஹர்சலுக்காக வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க தான் ரிஹர்சலுக்காக மற்ற பசங்கள்லாம் கூப்பிடணும் மேலே வாங்க சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது சொல்லிட்டு வைன் சொல்கிறா. நிஜமாலே அது மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். பட் வந்து வைன் வந்து டயர்டாக இருக்கிறதுனால படுத்துட்ருப்பா. எந்த பீரியடில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து 4th பீரியட் போக வேண்டியது. ஓகேவா, இவங்க வந்து எந்த பீரியட் சரியாக தெரியாமனால 2nd பீரியடே போயிட்டோம் சார் சொல்லிட்டு வைனை எப்படியோ சமாளிச்சிட்டா. சரி, பிரின்ஸிபலும் ஓகே, அதை ஏதோ தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட் தானேன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலும் விட்டுட்டார். பிரின்ஸிபல் மற்ற டீச்சர்ஸ்லாம் போயிட்டாங்க. இப்போ வைனோட அப்பா அம்மாவால் வர முடியாது. பட் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஓகேவா, ஏன்னா அவங்களுக்கு என்ன தான் 2 பசங்க இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகேவா, பையனை பற்றி கவலைப்பட வேணாம், அவனோட லைஃப் இப்போ செட்டில்டு, ஆல்மோஸ்ட் செட்டில்டு ஆகிட்டான். இன்னும் கல்யாணம் ஆகிட்டா அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் மேரேஜ் ஆக போகுது அவனுக்கு. பட் வந்து உங்களுக்கு அது மாதிரி கிடையாது. நீங்கள் சின்ன பொண்ணு, இப்போ தான் வந்து 19 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு அங்கே பதறிட்டுருக்கு. உங்கள் அம்மா வந்து ஒரு ஃபார்மசி தானே வச்சு நடத்திட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கையில் இருக்க அந்த நர்வ் சிஸ்டம் இதுவாச்சுன்னா எவ்வளோ இதுவாகும்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு பதறுது. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சரி செல்லம். உங்கள் அப்பாலாம் அவ்வளோ ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, கடவுளே என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ அவங்களால இப்போதைக்கு வர முடியல. அவங்களாம் மீட்டிங் அங்கே இருக்க பூசானில் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, பட் இது முக்கியம், பட் போய் பார்த்து தான் ஆகணும் சொல்லிட்டு. பட் அவங்க சார்பாக வந்து அவங்களோட ஆன்ட்டி அண்ட் அங்கிள் வந்து உங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஆஃப் டே லீவ் போட்டு உங்க கூட வந்து உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அங்கிள் வந்து உங்களுக்கு சாத்துக்கொடி இருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து புழிஞ்சு கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அங்கிள் போதும் அங்கிள் சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அத்தை உடனே உங்கள் தலையில் கை வச்சு தொட்டு பார்த்துட்டு, கொன்னுடுவோம் வைன் உன்னை, குழவிலும் பார்த்துக்கோ, ஒழுங்காக சாப்பிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத்தை போதும் அத்தை, ஆல்ரெடி 8 கிளாஸ் ஆச்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க என்னவோ இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் மாதிரி பார்க்குறாங்க. பட் இது உங்களுக்கு 8வது கிளாஸு. அந்த சைடு குப்பை தொட்டியை பார்த்தா நர்ஸ் அப்போ தான் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கோம். அதில் வந்து இந்த மருந்து போடணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ போட வந்துட்டு அதில் வந்து இன்ஜெக்ஷன் இன்செர்ட் பண்ணிவிட்டு ட்ரிப்ஸ் பாட்டில் அதாவது இன்சைட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு ஓகே டஸ்ட்பினில் போட்டுடலாம் அங்கே போய் பார்த்தா டஸ்ட்பின் ஃபுல்லாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டஸ்ட்பின் ட்ராஷ் கேன் இருக்கும், ஒரு பெரிய ட்ராஷ் கேன் தான். அதில் வந்து ஒரு பிளாக் கலர் கவர் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாக ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. அவங்க திறந்து பார்க்குறாங்க, ஃபுல்லாக சாத்துக்குடி தோல். என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்கண்ணா, இப்போமா அது மாதிரி சொல்லிட்டு உங்கள் அங்கிள் வேறு விமின் குக் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். சியானா விஸ்பரா வந்து உங்களோட ரைட் சைடில் சியானா, லெஃப்ட் சைடில் விஸ்பரா உட்காந்துட்டு உங்களை திட்டிகிட்ருக்காங்க. பைத்தியமே, ப்ராக்டிஸ் பண்ணால் ஒழுங்காக பண்ண மாட்டியா, ஏன் இது மாதிரிலாம் பண்ணேன்ட்டு திட்டிகிட்ருக்காங்க. பட் இன்னும் யாருமே நோட்டீஸ் பண்ணல. நீங்கள் அது மாதிரி ஒரு செயின் வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் வாங்கி கொடுத்தது உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் தெரியும். ஓகேவா, ஸோ அது மாதிரி ஒரு செயினில் தான் கிழிச்சுது. அது மாதிரி அவங்களுக்கு எதுவுமே ஒரு தாட்டே வரல. அதை வச்சு தான் நீங்கள் கை கிழிச்சிருப்பீங்கன்ட்டு அவங்களுக்கு வந்து சரி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் எங்கேயோ கிழிச்சிட்ருப்பாங்க தான் நினச்சிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ அதே தான். ஸோ ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சொல்லிட்டு டாக்டரும் வந்து வைன் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இவ்வளோ ஆகாதுமா சொல்லிவிட்டு அவர் உங்கள் ஃபேமிலி டாக்டர் ஓகேவா, ஆகாதுமா சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் வந்து சரி டாக்டர் சொல்லிட்டுருக்கீங்க. அது ஆக்சுவலாக பார்த்தா உங்கள் ஃபேமிலி டாக்டர் வந்து ஆரமோட அப்பா. ஓகேவா, அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, எப்படி தங்கச்சியை விட முடியும், ஜின்னு ஐயோ
அப்புறம் வந்து அதாவது உங்கள் அத்தை மாமா வந்து இப்போ தான் கிளம்பலாம் சொல்லிட்டு வருவாங்க. அப்படியே திட்டிகிட்டே போவாங்க. என்ன அண்ணங்காரன் இவன் தங்கச்சியை பார்க்க கூட ஒன்றும் வரமாட்டேங்கிறான் சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும்போது ஜின்னு ஐயோ அவங்க இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராங்க. அப்புறம் மிச்சம் இருக்க 4 பிடிஎஸ் மெம்பர்ஸும் வராங்க. வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பாசமழை பொழிஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் விடுங்கடா சொல்லிட்டுருக்கீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். டாடா பாபாய் மை கியூட் ஆமி.